பிறக்கும் போது கருப்பாய் இருக்கும் அப்துல், வாழும் போது சிவப்பாய் இருக்கும், இறக்கும் போது சாம்பலாய் இருக்கும், தொட்டு பார்த்தால் சுட்டே தீர்க்கும். ரைட்டா தாங்கோ? சரி, இப்ப இந்த 3 விடையை ஒப்பிட்டு பார்ப்போம். அதான் லேசா இருக்கும். ரைட்டா? பிறக்கும் போது கருப்பாய் இருக்கும். தீக்குச்சி பிறக்கும் போது கருப்பா இருக்குமா? தீக்குச்சி கருப்பா இருக்கிறதுக்கான சரி நம்ம எப்படி செய்வோமே, தீக்குச்சி வந்து கருப்பா இருக்குமானா பிறக்கும் போது இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, தீக்குச்சி எப்படி இருக்கும்? ஒரு வெள்ளை நிற பேப்பர்ல ஒரு குச்சொண்டுக்கு மேலதான் தீக்குச்சி கருப்பா இருக்கும். முழுசா கருப்பா இருக்குமா? இருக்காது. ரைட்டா? அப்ப தீக்குச்சிங்கிற வராது. நிலக்கரி வரலாமா இல்லையா? நிலக்கரி வரும். நிலக்கரி கண்டது இல்ல? கறி கறி அடுப்பு கறி அடுப்பு கறி, அதான் நிலக்கரி அப்படிமோ. சரியா? அது எப்பயுமே கருப்பு கருப்பு கலரா தான் இருக்கும். அதை எடுக்கலாம். முதலாவது விடைய நம்ம இணைக்கிறதே தூக்கிடலாம். ரைட்டா? நிலக்கரிய வந்து எடுக்கலாம். சரி, மெழுகுவர்த்தி கருப்பு நிற மெழுகுவர்த்தி இருக்குமா? நிறங்கள்ல மெழுகுவர்த்தி இருக்குத்தானே? ரைட்டா? தனி கருப்பு நிற மெழுகுவர்த்தி இருக்குமானா இருக்குன்னு எடுத்துக்கோமே. ஆனா மெழுகுவர்த்திக்கு ஒரு நிறம் இருக்கானா? இல்ல, மெழுகுவர்த்தி தனிமாய் தானே. பரவாயில்ல, இது 2 விடையை எடுத்துப்போம். வாழும் போது சிவப்பா இருக்கும். நிலக்கரி வந்து வாழும் போது சிவப்பா இருக்கும். வாழும் போதுனா என்ன விஷயம்னா, நிலக்கரி எரியறப்ப எப்படி இருக்கும்? தணல் வந்து என்ன கலர்ல இருக்கும்? சிவப்பு நிறத்துல இருக்கும். என்ன கலர்ல இருக்கும்? நாங்க சிவப்பு நிறத்துல இருக்கும். ரைட்டா? மெழுகுவர்த்தியும் தணல் வந்து என்ன கலர்ல இருக்கும்? மஞ்சளும் சிவப்பு நிறத்துல இருக்கும். அதே எடுத்துக்கலாம். போனேன் இறக்கும் போது சாம்பலா இருக்கும். அந்த இணைக்குதான் விஷயம். நிலக்கரி எரிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னா சாம்பல் ஆகிரும். கறி சட்டை கறியை நம்ம எரிச்சு முடிச்சோடனே அது கடைசியில சாம்பலா தானே போகும். மெழுகுவர்த்தி எப்படி சாம்பல் ஆகுமா? சாம்பல் ஆகாது. அந்த விட வராது. அப்ப எத்தனாவது விட வரும்? இது 2வது பந்தி 3வது வாசிக்கிறப்ப விடைய கண்டுபிடிக்கிறது நிலக்கரி. ரைட்டா? நிலக்கரி. ரைட்டா? அடுத்தது தொட்டு பார்த்தால் சுட்டே தீர்க்கும். மெழுகுவர்த்தியை தொட்டாலும் சுடும். ஆனா நிலக்கரி வந்து எப்பயுமே கொதிக்கிற ஒரு வெப்பநிலையில இருக்கனால சூடாதான் இருக்கும். ரைட்டா? ரைட். ஓகே. வெள்ளை வயலில் கருப்பு விதைகள், காடு, புத்தகம், வானம். காடு வெள்ளை வயலா இருக்குமா? வாய்ப்பே இல்லையே. காடு என்ன வயலா இருக்கும்? என்ன நிறமா இருக்கும்? பச்சை நிறமா இருக்கும். என்ன நிறமா இருக்கும்? தாங்க காடு பச்சை நிறமா இருக்கும். அப்ப இன்னைக்கு வருமா? வராது. அப்ப காடுங்கிற விடைக்கு கீழே வராதுன்னு ஒரு கோட். இந்த மாதிரிதான் நீங்க செய்யணும். புத்தகம் வெள்ளை நிறமா இருக்கும். வானம் வந்து என்ன நிறமா இருக்கும்? வானம் வந்து என்ன நிறமா இருக்கும்? நீல நிறம். வானத்துக்கு என்ன கலரா இருக்கணும்? மேலோட்டமா பாக்குற நேரம் வானம் வந்து நீல நிறமா இருக்கும். அப்ப இன்னைக்கு ஒட்டவாய விட வந்து எது விட? புத்தகம் 2வது தான் விட. கைகளினால் விதைக்கப்படும். பாருங்க, வானத்தை நம்ம எங்கேயாச்சும் கையில விதைப்போமா? இல்ல. காடுனா கையில விதைப்போம். ஆனா பச்சை நிறம் தானே இருக்கும். அந்த விட வராது. 2வது விட தான் சரியான விடம். நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் தானே. 2 வாசிச்சோன்னு ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு. கண்ணினால் அறுவடை செய்யப்படும். நல்லா பாருங்க சொல்ற விஷயத்த. புத்தகம் வந்து வெள்ளை நிறமா தானே இருக்கும். நீ ஒரு கொப்பியோன்னு வெள்ளை நிறமா தான் இருக்கும். அதுல என்ன செய்வோம்? நம்ம கைகளால பேனையை கொண்டு எழுதுவோம். அப்புறம் கண்ணால பார்த்து அந்த எழுதின விடயங்களை கிரகிச்சிருவோமா இல்லையா? அப்புறம் என்னது? அறிவை அள்ளி வழங்கிடும். அறிவை வந்து அள்ளி வழங்கிற ஒரே இடம் என்னது? புத்தகம். இந்த மாதிரி வினாக்கள் தங்கும் புலமை பரீட்சைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட சென்றால் கூடவே வரும். என்ன செய்யும்? வெயில்ல போனா கூட வரும். காற்று வெயில்ல போற நேரம் கூடவே வருமா? இல்லப்பா, அதை விட வராது. நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது கொஞ்சம் ஈஸியாவே இருக்கு. மேகம் வெயிலில் சென்றால் கூடவே வரும். வரலாம். மேகம் பின்னுக்கு வர்ற மாதிரி நினைச்சுக்கோ. மேகம் சுத்தி இருக்குத்தானே. அப்புறம் என்னது? நிழல். நிழல் வர்ற வாய்ப்பு இருக்கடா. நிழல் வருமே. அடுத்தது பாருங்க. நிழலில் நின்றால் ஓடி மறையும். எதுல நின்றா ஓடி மறையுமா?
நிழல்ல நின்றா ஓடி மறையும். சரியா? இப்ப மேகம் வந்து நிழல்ல நின்றா ஓடி மறையுமா? இல்லையே. ஆனா வந்து பாருங்க, நிழல் வந்து எப்படி, நிழல் என்ன செய்யும் தங்கம், ஓடி மறைஞ்சிடும். ரைட்டா? உன்னை போர் உருவம் காட்டும். நம்மள மாதிரி தான் நம்ம நிழல். இப்ப என்ன பாத்தீங்கன்னா, பின்னுக்கு எந்த சைட்ல விளங்குது, பின்னுக்கா விளங்குது, நிழல் விளங்குதா? இந்த மாதிரி நிழல் இருக்கு தானே. இப்ப நிழல் வந்து எந்த பக்கத்துக்கு விளங்குது, என்ன மாதிரியா தான் இருக்கும். லைட்டா பாத்தீங்கன்னா விளங்கும். ரைட்டா? ஆனாலும் உன்னை தொட முடியாது. என்ன தொட முடியாத ஒரே விஷயம் நிழல் தான். ரைட்டா? அப்ப எந்த விட மூன்றாவது மிக இலங்கு. படிக்கட்டுகள் உண்டு, ஏற முடியாது. கதவுகள் உண்டு, நுழைய முடியாது. சாவிகள் உண்டு, திறக்க முடியாது. இசை உண்டு, ஆனால் பேச முடியாது. கண்டோடனே நம்மளுக்கு விஷயம் தெரியும். கண்டிருக்கீங்களா இந்த பியானோங்கிறது ஒண்ணு? கண்டிருக்கீங்களா? ஓகன் ஓகன் கண்டிருக்கீங்களா? அந்த விஷயத்துக்குள்ளதான் இது வரும். பாருங்க, படிக்கட்டுகள் உண்டு, ஏற முடியாது. நல்லா நீங்க அவதானிச்சீங்கன்னா தங்க கனவுல கொஞ்சம் உங்க மனதால ஒரு பியானோ கிட்ட போங்க. போனோம்னா அதுல எப்படி இருக்கும், எப்படியே கீழே வரி வரியா இருக்கும் படிக்கட்டுகள் மாதிரி. அதுல ஏறி போலாமா? ஏறாது. ஏற தேவையில்ல. நம்ம காலை வச்சாலே கட்டான்னு உழுவதான் உடஞ்சு. ரைட்டா? கதவுகள் உண்டு, நுழைய முடியாது. பியானோல கதவு இருக்கு, கதவு இருக்க மாதிரி இப்படி மேல மூடியெல்லாம் வைக்கிறதுக்கு இருக்கு. தெரியும் தானே? ஆதிரியன் கண்டிருக்கீங்களா விஷயம்? அப்துல் கண்டிருக்கீங்களா? சாவிகள் உண்டு, அதுல சாவி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு, ஆனா திறப்படாதுங்க. இசை உண்டு, ஆனால் பேச முடியாது. பியானோ பிளே பண்ற நேரம் நல்ல ஒரு இசையெல்லாம் வரும். ரைட்டா? யாராச்சும் பியானோ பிளே பண்ணிருக்கீங்களா இதுல? ரைட்டா? பண்ணிருக்கீங்களா? சொல்லுங்க. இருக்கா? வெரி குட் புத்தா. அங்க பாருங்க, அப்படிதான் விஷயமே. ரைட். மழை விட வராது. கணனி வந்து விட வராது. கணனில வந்து படிக்கட்டுகள் மாதிரி கீபோர்ட்ஸ்ல இருக்கும், ஆனா இசை வராது அதுல தங்கம். ரைட்டா? அப்ப எத்தனாவது விட? இரண்டாவது விட பியானோ. உடல் முழுக்க கண்கள் உண்டு. என்ன ஆச்சு? உடல் முழுக்க கண்கள் இருக்கா? எப்படி எப்படி இருக்கும் நம்மளுக்கு உடல் முழுக்க கண் இருந்தா? கண்ணை மூடி தூங்க கூட இயலாது. கண்ணை மூட கூட இயலாது. ஒரு கண்ணை திறந்தா ஒரு கண்ணு விளங்கிருமே. சரியா? என்ன அப்துல்லா, உடல் முழுக்க கண்களை வச்சுக்கோவா நம்ம? ஏன் அப்துல்லா? அப்துல்லா என்ன சவுண்டே இல்ல. உடல் முழுக்க கண்கள் உண்டு, உயிரே இல்லாத ஒரு வலை. நீரை மட்டும் பிடிப்பதில்லை, மீனை மட்டும் விடுவதில்லை. நீங்க பார்த்தோம்னா சல்லடை. சல்லடையில நம்ம எங்கேயாச்சும் மீன் பிடிச்சிருக்கோமா வேட்டு? சல்லடை அப்படிங்கிற தங்கம் இந்த மாவெல்லாம் சலிப்பாங்க, நம்ம வீட்டுகள்ல எல்லாம் இருக்கும். மாவு சலிக்கிறதுக்கு பயன்படுத்துறதா சல்லடை. எங்க வீட்டுல இருக்க எடுத்துக்கிட்டு வர இயலாது. நீங்க வீட்டுல எங்க அம்மா ரொட்டி சுடுறாங்க, சல்லடையில மாவு சலிச்சுட்டான் கேட்டா நான் மாவு ஆகியிருக்கேன். நீரை மட்டும் பிடிப்பதில்லை, மீனை மட்டும் விடுவதில்லை. பாருங்க, கூடையில வந்து மீன் பிடிப்படாது பெரிய அளவுல இல்ல, ஆனா மீன் வலையில தான் என்ன தங்கும், மீன் பிடிப்படுமா இருக்குப்பா. மீன்ல இருக்க அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குதாங்க, துவாரங்கள், அதுங்கதான் இவங்க கண்கள் அப்படின்னு சொல்றாங்க. உயிரே இல்லாத ஒரு வலை அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து என்ன விஷயம் அப்படின்னா மீன் வலை. யார் இதை விட அடி வாங்கிய இசைப்பாடு. கோவில் திருவிழா மேளங்களில் கூச்சலிட்டு முழக்கமிடும் மணி, மேளம், சங்கு. இப்ப பாத்தீங்கன்னா தங்கம் அடிக்க அடிக்க பெரிதாகிற நேரம் மணியை வந்து அடிச்சு அடிச்சு பெருசாக்க இயலாது. ஆனா அதுல ஒரு ஓசைய பெரிதாக்கலாமா இல்லையா? மணி பலமாலாம் அடிக்கல, அது கோயில் மணி எல்லாம் டங் டங்குன்னு அடிக்கணும், கலந்து வீச்சு பட்டுரும். ரைட்டா? மேளமும் எடுக்கலாம். சங்கு, சங்கு எப்படி அடிக்கிறது? ஊத 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 பெரிய சவுண்ட் கேட்கும், அதை எடுக்கலாம், மூணுக்கும் எடுக்கலாம். அடி வாங்கிய இசைப்பாடு. மணி வந்து டாங் 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 டாங்னு என்ன நடக்கும் அப்படின்னா சவுண்ட் பெருசா கேட்கும், இசைப்பாடும், மேளமும் வரும். ஆனா சங்கு அப்படி வருமானா இல்ல.
அடி வாங்கிய இசை பாடுமா இல்ல சங்க ஊதுற நேரம் தான் சவுண்ட் கேட்குமே. சங்க ஊதி இருக்கோமா நம்பலாம்? ரைட்டா? சங்க ஊதி இருக்கீங்களா? யாராச்சும் சங்க ஊதி இருக்கீங்களா? நான் ஊதி இருக்கேன். சரியான கஷ்டம். இப்படி தட்டி தட்டி டொக் டொக் டொக்னு சத்தம் கேட்கும். ஊன்னு வச்சு ஊத்தணும். வாயெல்லாம் இந்த சைடெல்லாம் வலிக்கும். ரைட்டா? கோவில் திருவிழா மேளங்களில் கூச்சலிட்டு முழக்கம். இன்னைக்குதான் விஷயம் நம்ம. இன்னைக்கு வந்து நம்ம மணின்னு போட்டுட்டோம் அப்படின்னா கோவில் திருவிழா மேளங்களில் கூச்சலிட்டு முழக்கமிடும் அப்படிங்கிற செட் பொருந்தா. மேளம் அப்படிங்கறதுதான் பொருள். மேளம் அப்படிங்கறத நம்ம பலமா அடிக்க அடிக்க டம் 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 டக்குனு டக்குன்னு அடிச்சுட்டு இருப்பாங்க. அடிக்கிற நேரம் தான் அடிக்க அடிக்கதான் ரொம்ப சவுண்ட் கேட்கும். அதே மாதிரி என்ன விஷயம் அப்படின்னா கோவில் திருவிழா காலங்கள்ல மட்டும்தான் பெரும்பாலும் இந்த மேளம் அடிப்பாங்க. ஆனா மணிங்கிறது அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பூஜை நடக்கிறப்ப அடிப்பாங்க. சரியா? அப்ப மணிங்கிற விடையை விட மிக பொருத்தமான விடை என்ன அப்படின்னா மேலம். யாருக்க விட சரியா? உயர உயர பறந்தாலும் பறவை இல்லையா? சரியா? எவ்வளவு உயரத்துல பறந்தாலும் பறவை இல்லையா அவரு? ரைட்டா? அமைதியா இருப்போம். அவன் ஆத்தல சொல்லித்தார கேளுங்க. வாள்கள் உண்டி விலங்கும் அல்ல. வாழ் இருந்தாலும் விலங்கு இல்லையா? நூலில் கட்டி ஆட்டி வைப்பார். இதுக்கு மேல இந்த மாதிரி சொல்லணுமா? மேகத்தை யாராச்சும் நூல்ல கட்டி பிடிச்சிட்டு போகலாமா? ஏலாது பட்டத்தை நூல்ல பிடிச்சிட்டு போகலாம். விமானத்தை எங்கேயாச்சும் நூல்ல பிடிச்சி கட்டுறீங்க. காட்டுங்களெல்லாம் பார்த்தது இல்ல. எவ்வளவு ஹெலிகாப்டர்ல ஒரு பிளைன் ஒன்று என்ன செய்வாங்க? கட்டி கயிறுல கட்டி சுத்தி சுத்தி வீசுவாங்க. கண்டது இல்ல? அந்த எந்திரன் படத்துல எல்லாம் இருக்கு. மேல ஏறி பாஞ்சு அடிப்பாரு. ரைட்டா? அப்ப எது விமானம் வருமா? வராதே. பட்டம் தானே ஈஸிய. இந்த மாதிரி லேசான கேள்வி வரும். நம்ம சரியா சரியான லேசான கேள்வி இருக்கும். நம்ம தான் செஞ்சுக்க மாட்டோம். சரியா? நம்ம தான் என்ன செஞ்சுக்க மாட்டோம்னா அதை செஞ்சுக்க மாட்டோம். இல்லை கால்கள் இல்லை. கைகளும் இல்லையா? காலும் இல்லை. ரைட்டா? காலம் எல்லாம் ஓடிக்கொண்டே இருப்பான். ஓடிக்கிட்டே இருப்பாங்க. காலம் எப்படி இருப்பாரா? ஓடிக்கிட்டே இருப்பான். நிறுத்த நினைத்தால் நிற்க மாட்டான். அவரை யாராலையும் நிப்பாட்டார். கடலில் சென்று கலந்து விடுவார். பாம்பு எங்கேயாச்சும் கடல்ல போயிட்டு கலந்து வந்துருக்கீங்களா? பாம்பு எங்கேயாச்சும் நிக்காம போய்கிட்டே இருக்குமா? இல்லையே. பசி அடிச்சா சாப்பிடணும் தானே. எங்கேயாச்சும் போயிட்டு கலந்து. சாலை சாலைனா வீதி. என்னது? சாலை அப்படிங்கிறது வீதிய சொல்றது. சாலை தெரு எங்கேயாச்சும் போயிட்டு கடல்ல கலக்குற தெரு ஒண்ணு கண்டுறீங்களா? பாதை ஒண்ணு இல்லதான். ஆறு தான் என்ன நடக்கும் அப்படின்னா கடல்ல போயிட்டு கலந்துருவாங்க. சிரிக்காத ஒரு முகம் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். இப்படிதான் இருக்கும். சிரிக்கவே மாட்டாங்க. பல் இருக்காதவங்க. கண்கள் இருக்கும் பார்க்காது. எப்படி? கன்றது பார்க்காதால் இப்படிதான் இருக்கணும். எண்ணிக்கை காட்டும் பேசாது. எண்ணிக்கை காட்டும் பேசாதா? நேரம் முடிந்தால் உயிர் போகாது. ரைட்டா? இப்போ பொம்மைக்கு சில பொம்மைகள் என்ன இருக்கும் அப்படின்னா அவதானிங்க சில பொம்மைகள் என்ன விஷயம் திரும்ப வாசிக்கலாம். முகம் இருக்கும் சிரிக்காது. கண்கள் இருக்கும் பார்க்காது. எண்ணிக்கை காட்டும் பேசாது. நேரம் முடிந்தால் உயிர் போகாது. உயிரே போகாது. ரைட்டா? பொம்மை எங்கேயாச்சும் எண்ணிக்கை காட்டுமா? எங்கேயாச்சும் எண்ணிக்கை காக்குற ஒரு பொம்மை பண்றீங்களா யாராச்சும்? இல்ல 1 2 3 காட்டுறது இல்லையே. புகைப்படத்திலே எண்ணிக்கை எங்கேயாச்சும் காட்டுமா? ஆனா தாங்க அந்த கடிகாரத்துல எண்ணிக்கை காட்டும் தானே. எத்தனை இருக்கும்? சிலதுகள்ல 24 வரைக்கும் இருக்கும். என்னது? இலத்திரனியல் கடிகாரங்கள் 24 மணித்தியால கடிகாரங்கள் பார்ப்போம். சிலதுகள்ல 12 அப்படியே காட்டும். சரியா? சில விஷயம் நேரம் முடிந்தால் உயிரே போகாது. நேரம் இன்னைக்கு நாள் முடிஞ்சுன்னா அடுத்த நாள் வரும். அது ஒண்ணும் நடக்காது. நம்ம மனிதர்கள் தான் நம்ம டைம் சரி அப்படின்னா எங்கேயாச்சும் ஆக்சிடென்ட் ஆகணும்னா
நம்ம உயிர் போயிடும். ஆக்சிடென்ட் மட்டுமா இல்லையே. ரைட்டா? இப்ப பொம்மையும் வராது, புகைப்படம் வராது, எண்ணிக்கையை காட்டுறது யாரு மச்சான்? கடிகாரம். எடுத்தால் கோபம் வராது, சிரித்துக் கொண்டே மூளையில் அமரும். யாரு? சீப்பு. வேற யாரு? பட்கள் இருந்து கடிக்க தெரியாதெல்லாம் 3ஆம் ஆண்டுல படிச்ச விஷயமே. பபா கேள்விங்க இதுங்கெல்லாம். கண்ணீர் விடும். சரியா? இது ஒரு பபா கேள்வி தானே. குளிர்ச்சி தந்து தாகம் தீர்க்கும். ரைட்டா? தாகத்தை தீர்க்கிறது எங்கேயாச்சும் போயிட்டு மேகத்தை போயிட்டு குடிச்சிருக்கோமா தாகத்தை தீர்க்கிறதுக்கு? குளிர்ச்சி எடுத்திருக்கோமா தாகத்தை தீர்க்கிறதுக்கு? இல்லையே. பனிய போயிட்டு எங்கேயாச்சும் தாகத்தை தீர்க்கிறதுக்கு குடிச்சிருக்கோம் இல்லையே. நதி தான் என்ன தரும் அப்படின்னா நீர் தரும். குறைந்தால் மண்ணே பாலம் பாலமாகும். இந்த விஷயம் என்னது? வறட்சி. ரைட்டா? நீர் இல்லாட்டி ஒரு இடத்துல நதி போவாட்டி அந்த இடம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வெடிப்புகள் ஏற்படும், வறட்சி தன்மை ஏற்படும். விஷயம் அளிக்கும் அலமாட்டான், உதைத்தால் உருண்டு ஓடி போவான், காற்றை விழுங்கி கனமாயிருப்பான், கையில் எடுத்தால் விளையாட கூப்பிடுவான். ரைட்டா? பலூன். பாருங்க, அடித்தால் வலிக்கும் அலமாட்டான், உதைத்தால் உருண்டு ஓடி போவான், காற்றை விழுங்கி கனமாயிருப்பான், வாயில் எடுத்தால் கையில் எடுத்தால் விளையாட கூப்பிடுவான். சக்கரம் கண்டிப்பால இந்த விடைக்குள்ள வராது. தங்க வேண்டாம் பாருங்க, சக்கரத்தை வந்து அப்படி எடுக்கலாது. அடுத்தது பலூனும் பந்தும் இருக்கு. ரைட்டா? பலூன் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடித்தால் வலிக்கும் அழமாட்டாங்கிற நேரம், பலூன் அடிக்கிற நேரம் அந்த பலூன் என்ன செய்ய வாய்ப்பு இருக்கு? உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு பந்து, ரைட்டா? நான் சொல்றது என்ன பந்து தெரியுமா? இது வந்து இந்த வாலிபால் தெரியும் தானே உங்களுக்கு? காட்பந்து, கரப்பந்து, உதைப்பந்து தெரியுமா? அந்த விஷயத்தான் சொல்றாங்க. இந்த பந்து தான் என்னது, காத்து அடிக்க 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 என்ன செய்யும் அப்படின்னா கனமாய் மாறும். பலூன் வந்து கனமா மாறுமா காத்தடிக்க? இல்லையே. அப்ப எந்த விட சரி அப்படின்னா இரண்டாவது விட. ரைட்டா? ஓட்டைகள் உண்டு, உள்ளே போனால் தண்ணீர் திரும்பாது, எடை குறைக்க உதவும் பொருள், எல்லாவற்றையும் உறிஞ்சி தீர்க்கும். எனக்கு உடல் முழுக்க ஓட்டைகள் இருக்குன்னு சல்லடை எடுக்கலாது. பாருங்க, இது ஒரு ஸ்பஞ்ச் துண்டு தானே, பஞ்சு தானே, ஒரு பஞ்சு துண்டுங்க. ரைட்டா? பஞ்சுகள் என்ன செய்யும் அப்படின்னா எல்லாம் சின்ன சின்ன துளைகள் தான் பார்த்தா இப்படியே சின்ன சின்ன துளைகள் தான் இருக்கும். இதுல என்ன நடக்கும்னா என் தங்கம், தண்ணிய உள்ளுக்கு எடுக்கலாம். அமுத்தி தண்ணியை எடுத்தா உள்ளுக்கு தண்ணி தேக்கி பிடிக்கும். அதே மாதிரி நம்ம கேஸ்வின் வெளியே அனுப்பாரு. ரைட்டா? பெருமாச்சு ஒரு இடத்துல தண்ணி நிக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பஞ்சு அப்படியே அமுத்தி எடுத்து வெளியே எடுத்து அந்த இடையை குறைக்கலாம். ரைட்டா? சரியான விடை என்னன்னா இரண்டாவது கடற்பஞ்சு அப்படிங்கிறது தான். ரைட்டா? இது கேசு 18 பாப்போம்.